الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு உகந்த தகுந்த ஏராளமான அறிவுரைகளை மொழிந்திருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பண்புகள் ரீதியான ஒரு அறிவுரையை சொல்லுகிறார்கள். சிறந்தவர்கள் பண்புகளால் பக்குவப்பட்டவர்கள்தான் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக நாம் வாழக்கூடிய இப்பூமியில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்திலே ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு பழகி வருகிறான். பெற்றோர் பிள்ளை உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, ஒருவன் மற்றொருவனிடத்திலே அதிகமான எதிர்பார்ப்புகளோடு பழகுகிறான். அந்த எதிர்பார்ப்புகள் பணத்தை தாண்டி, பொருளை தாண்டி, அழகை தாண்டி, ஆடம்பரங்களை தாண்டி ஒரு மனிதன் நல்ல பண்புகளோடு நடந்து கொள்கிறானா, சீரிய குணங்களோடு நடந்து கொள்கிறானா, அன்பாக பாசமாக பழகுகிறானா என்கின்ற எதிர்பார்ப்புகள் தான் அந்த உறவுகளில் அலாதி பெரியதாக இருக்கிறது. அந்த பண்புகளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கட்டாயம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய பண்பு என்று சொன்னால் தன்மானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பண்புதான். பொதுவாக எல்லா மனிதர்களும் எல்லா மக்கள்களும் நான் தன்மானத்தோடு தான் வாழ வேண்டும், நான் சுயமரியாதையோடு தான் என்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். யாருடைய ஆதிக்கத்திற்கும், எவருடைய அதிகாரத்திற்கும், எவருடைய அடக்குமுறைக்கும் என்னுடைய தலை குனிந்து விடக்கூடாது, யார் முன்னிலையிலேயும் நான் கை கட்டி நின்று விடக்கூடாது, தன்மானத்தோடு சுயமரியாதையோடு நான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசைகள், எதிர்பார்ப்புகள், சிந்தனைகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு, பெற்றோர்கள் தாயோ தந்தையோ தன்னுடைய பிள்ளையை கண்டிப்பாங்க, ஏசுவாங்க. அப்படி ஏசும் பொழுது, கண்டிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த கண்டிப்பை, அந்த ஏசுதலை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தாயோ தந்தையோ தன்னுடைய உறவினர்களுக்கு முன்னிலையிலேயோ, அல்லது தன்னுடைய நண்பர்களுக்கு முன்னிலையிலேயோ, அல்லது மற்ற மனிதர்களுக்கு முன்னிலையிலேயோ தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கும் பொழுது, திட்டுகிற பொழுது, ஏசுகிற பொழுது அந்த பிள்ளையினுடைய தன்மானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலே பெற்றோர்களினுடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் அந்த சிறு பிள்ளைகளுக்கும் கோபம் வரும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீண்ட நாட்கள் வீட்டில் சாப்பிடாம இருப்பாங்க. இப்படி ஒரு மனிதனுடைய தன்மானம் என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. பெரும் தலைவர்கள் கூட தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக, தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உலகறிந்து நம்முடைய தன்மானத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை அஞ்சி கோடியை இறைக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள் கூட தன்னுடைய முகம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்று முகக்கவசம் அணிந்து இந்த தீமையான காரியங்களை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தன்மானத்தை, சுயமரியாதையை காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏராளமான முயற்சிகளை செய்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் எந்தெந்த அம்சங்களுக்கெல்லாம் தன்மானத்தோடு நடக்க வேண்டும், எந்தெந்த அம்சங்களுக்கெல்லாம் தன்மானத்தை எதிர்பார்க்க கூடாது, அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன, முதன்மைத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ் பேருரையில நபித்தோழர்களிடத்துல கேட்கிறாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம்? ஐயு பலதின் ஹாதா, இது என்ன நகரம்? ஐயு யௌமின் ஹாதா, இது என்ன நாள் அப்படின்னு நபித்தோழர்கள் இடத்துல கேட்கிறாங்க. நபித்தோழர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள். இது என்ன நாள், இது என்ன நகரம் என்பதையெல்லாம் நாங்க அறிய மாட்டோம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்ன திமாக்கும், உங்களினுடைய உயிர்கள், வ அம்வாலக்கும், உங்களினுடைய உடைமைகள், வ ஆராலக்கும், உங்களினுடைய மான மரியாதைகள், அலைக்கும் ஹராம், உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த நகரம் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, அதே போன்று உங்களினுடைய மான மரியாதைகளும் உங்களினுடைய உயிர்களும் உங்களினுடைய உடைமைகளும் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை புகாரி, முஸ்லிம் போன்ற நபி மொழி கலந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். மக்கா நகரம் என்பது எவ்வளவு புனிதமான ஒரு நகரம். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து மறுமை நாள் வர்ற வரையிலேயும் மக்கா பூமி மிக புனிதமான ஒரு நகரம். அப்ப அந்த நாட்கள், அந்த மாதங்கள், அந்த நகரங்கள் எல்லாம் எப்படி புனிதமோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மான மரியாதையும் அவனுடைய தன்மானமும் அவனுடைய சுயமரியாதையும் புனிதமானது என்பதனை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசும் பொழுது கூட ஏழைகள் தொடர்பாக இறைவன் பேசுகிறான். ஏழைகளை பார்க்கிற பொழுது, அவர்களை காண்கின்ற பொழுது, யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅத்துஃப், அவர்களினுடைய தன்மானத்தின் காரணமாக, அவர்களினுடைய சுயமரியாதையின் காரணமாக அறியாத மக்கள் அந்த ஏழைகளை பார்க்கிற பொழுது அவர்களை செல்வந்தர்கள் என்றே எண்ணிக்கொள்வார்கள். லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வலிந்து கேட்க மாட்டார்கள், யாசகம் கேட்க மாட்டார்கள், தன்னுடைய பொருளாதார தேவையை அவர்கள் இறைஞ்சி கேட்க மாட்டார்கள். அப்படிங்கிறத இறைவன் தன்னுடைய திருமறையிலே அந்த ஏழைகளினுடைய சிந்தனைக்கு, அவர்களினுடைய தன்மானத்திற்கு மிகவும் சிறப்புத்துவம் தரக்கூடிய விதத்திலே பேசுகிறான். ஏழைகளாக இருப்பாங்க, வறுமை நிலையில இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பொருளற்ற நிலையில இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது கூட அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிற பொழுது அவங்களுடைய தன்மானத்தின் காரணமா, யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரும் நம்மளை தலை குறைவாக பார்த்து விடக்கூடாது என்கின்ற தன்மானத்தின் காரணமாக அவர்களினுடைய உடைகள், அவர்களினுடைய வெளித்தோற்றங்கள் எல்லாம் செல்வந்தர்களை போன்று இருக்கும் என்று ஒரு மனிதனுடைய மான மரியாதைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில ஒரு ஏழை தன்மானதாரி எப்படி இருப்பானோ அந்த ஒரு நிலையை இறைவன் பேசுகிறான். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? கடினமான ஒரு வறுமை நிலை அந்த நபித்தோழருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பொருளாதார தேவை இருக்கு, எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய வறுமை நிலையை கருதி பொருளாதாரத்தை கொடுக்கிறாங்க. அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? மீண்டும் அந்த நபித்தோழருக்கு தருகிறார்கள். அந்த நபித்தோழர் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பொருளாதார தேவை இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு அவருடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில தான தர்மம் செய்து அந்த நபித்தோழருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா ஹக்கீம், ஹக்கீம் அவர்களே, அல் யதுல் உல்யா கைரும் மின் யதி சுஃப்லா, தாழ்ந்த கையை விட உயர்ந்த கைதான் மிகவும் மேலானது. மற்ற நபிமொழிகள்ல உயர்ந்த கை தாழ்ந்த கைனா என்னங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள். அல் உல்யா உயர்ந்த கை என்பது ஹியல் முன்ஃபிகத், அதுதான் கொடுக்கக்கூடிய கை. சுஃப்லா தாழ்ந்த கை என்பது ஹியஸ் சாயிலத்,
அதுதான் பெற்றுக்கொள்ளக்கூடிய யாசகம் கேட்கக்கூடிய கை என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அந்த நபித்தோழருக்கு ஒரு மிக முக்கிய ஒரு அறிவுரையை, ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு உகந்த ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். இந்த வாசகத்தை அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் போதனையை கேட்கிறாங்க. பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சுங்குவார் சத்திரம் கிளை, காஞ்சிபுரம் மாவட்டம். இதை கேட்டதன் மாத்திரத்துல அந்த நபித்தோழரினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமாங்க? வல்லதி பாசக்கல்லாஹு பில் ஹக், அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மையை கொண்டு உங்களை இறை தூதராக அனுப்புனான அப்படிப்பட்ட இறைவனின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், லா அர்ஸவு அஹதன் பாதக ஷைஅன் ஹத்தா உஃபாரிக துன்யா. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகிற வரையிலேயும், நான் இறந்து போகுகிற வரையிலேயும், மரணிக்கிற வரையிலேயும் யாரிடத்திலேயும் எந்த நிலையிலேயும் எந்த ஒரு பொருளையும் யாசகம் கேட்க மாட்டேன், வலிந்து கேட்க மாட்டேன், தர்ம பொருள் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த நபித்தோழர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவுரையை கேட்டாங்க. அந்த நபித்தோழரினுடைய உறுதிமொழியை கேட்கிறாங்க. உறுதிமொழியை கேட்டதுக்கு அப்புறமா காலம் கழியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? இவருடைய வறுமை நிலையை அஞ்சி இவருக்கு ஏதாவது தர்ம பொருள் கொடுக்கணுமே, நம்ம ஆட்சியாளரா இருக்கிறோம், அப்ப என்ன செய்யணும்? அந்த நபித்தோழரை அழைத்து அந்த நபித்தோழருக்கு உண்டான தர்ம பொருளை கொடுக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபித்தோழர் வாங்க மறுக்கிறார். அபூபக்கருடைய ஆட்சி காலம் முடியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபித்தோழரை சந்தித்து அவருக்கு உண்டான தர்ம பொருளை தருகிறார்கள். அதையும் அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? வாங்குறதுக்கு மறுக்கிறார். அந்த நபித்தோழரினுடைய வறுமை நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். எவ்வளவு வறுமை கோட்டிற்கு கீழே அவருடைய வாழ்க்கை இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. அவருடைய வறுமை நிலையை அஞ்சியதினுடைய விளைவாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு தர்மம் செய்கிறார்கள். நபிகளாரினுடைய காலம் முடிந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வருகிற போதிலும் அபூபக்கருக்கும் தெரிகிறது இவருடைய வறுமை நிலை என்ன, இவருடைய எந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியிலே இவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அபூபக்கர் கொடுக்கிறாங்க, அதையும் வாங்க மறுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது, அவங்களும் தர்ம பொருள் கொடுக்கிறாங்க, அதையும் வாங்க மறுக்கிறாரு. இப்படி அவர் மரணிக்கிற வரையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அறிவுரையை கேட்டு தன்மான உணர்வோடு தங்களினுடைய வாழ்க்கையை நகர்த்தி சென்றவர்கள் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு வறுமையில இருந்தும் சரி, நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரை, அவர்களினுடைய போதனை அந்த நபித்தோழருக்கு ஏற்படுத்திய மாற்றத்தை பார்க்கிறோம். அந்த நபித்தோழர் அவருடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் செய்து கொண்டதை நாம பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? இறக்கிற வரையிலேயும், தான் மரணத்தை தழுவுகிற வரையிலேயும் தன்மான உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே போன்று தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம், ஏராளமான நபிமொழிகளை அறிவித்த ஒரு மனிதர். எப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்? ஹைபர் போர்க்களத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உண்டான தொடர்பு, கால தொடர்பு எவ்வளவுன்னா ஒரு 4-5 ஆண்டு காலம். இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் ஏராளமான நபிமொழிகளை, மற்ற நபி தோழர்களை விட ஏராளமான நபிமொழிகளை அறிவித்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரோட நிலையை பாருங்க. நம்ம வாழ்க்கையில இது மாதிரியான ஒரு நிலை இருக்கு பாருங்க, யாருமே அடைஞ்சிருக்க மாட்டோம். இப்படியான ஒரு பசிய, இப்படியான ஒரு வறுமைய, இப்படியான ஒரு பொருளற்ற வாழ்க்கைய, ஆடம்பரமற்ற வாழ்க்கைய, செல்வ செழிப்பற்ற வாழ்க்கைய நீங்களும் வாழ்ந்திருக்க மாட்டீங்க, நானும் வாழ்ந்திருக்க மாட்டேன். அப்படியான ஒரு வறுமை நிலை, அப்படியான ஒரு பசி,
அந்த நபித்தோழர் சொல்லுகிறார்கள், இன்குந்தூல ஆழ்த்தமிது பி கபதி அலல் அருளி மினஜோ, பசியினுடைய காரணமாக வறுமையினுடைய விளைவாக நான் என்ன தெரியுமா செய்வேன், என்னுடைய வயிற்றை தரையிலே அழுத்திக் கொள்வேன். ஒயின் குந்தூல அஷத்துல் ஹஜர அலா பத்னி மினல் ஜோ, பசியின் காரணமாக கடினமான கற்களை என்னுடைய வயிற்றிலே நான் கட்டிக்கொள்வேன். அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு பாருங்க. பசியில தரையில வயிற்றை அழுத்திக் கொள்வது, பசியின் காரணமாக கற்களை வயிற்றிலே கட்டிக்கொள்வது, இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நாம அடைஞ்சிருக்கவே மாட்டோம். இப்படியான ஒரு நிலையில வறுமை கோட்டின் கீழே அவர்களினுடைய வாழ்க்கை இருக்குதுங்க. பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. இதே போல கடுமையான பசி, யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, பசி குடலை கிள்ளும் பொழுது தன்னுடைய தன்மான உணர்வை இழந்து பிற மக்களிடத்துல கேட்டுருவாங்க. இந்த நபித்தோழர் அப்படி செய்யலங்க. பள்ளிவாசல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஃபமர்ர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். கடுமையான பசியில் இருக்கிறார் இவர். அபூபக்கரை அழைச்சி, எடுத்த உடனே எனக்கு உணவு தாங்கன்னு அவருக்கு கேட்க இயலல. தன்மானத்தை இழந்து அவர் கேட்க மாட்டார். என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எனக்கு இந்த திருமறை வசனத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு போங்களேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார்கள். வலம் யஃபால், தன்னுடைய பசியை போக்குற மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த விதமான ஒரு செயலையும் செய்யல. அபூபக்கர் கடந்து செல்கிறார். ஃபமர உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் கடந்து செல்றாங்க, கடந்து போறாங்க. உமராவது என்னுடைய பசியை புரிந்து, என்னுடைய வறுமையை உணர்ந்து, என்னுடைய பசியை போக்கக்கூடிய செயலை உமர் செய்வாராங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட பேசுறாங்க. உமரே, எனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. உமரும் என்ன செய்யறாரு, அந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லி வலம் யஃபால், அவரும் இவருடைய பசியை போக்குற மாதிரியான எந்த ஒரு செயலையும் ஈடுபடாம கடந்து சென்று விடுகிறார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பசியை உணர்ந்து முகத்தை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, இவர் ஏதோ பசியில் இருக்கிறாரு, கடுமையான ஒரு வறுமையில இருக்கிறாரு, இவருக்கு நாம உணவளிப்போம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல அன்பளிப்பா வந்த பால் இருக்குது. அந்த பாலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நீண்ட நெடிய செய்தி. இதுல நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு படிப்பினை என்னங்க, பசியின் காரணமா கற்களை கட்டிக் கொள்கிறார், பசியினுடைய விளைவாக வயிற்றை தரையில அழுத்திக் கொள்கிறார். இப்படியான ஒரு நிலையிலும் கூட அபூபக்கர் நபிகள் நாயகத்தினுடைய உற்ற தோழர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தினுடைய உற்ற தோழர், எவ்வளவு தர்மம் செய்வாங்க, அவங்க எவ்வளவு பொருளாதாரத்தை தான தர்மம் செய்வார்கள். அவர்களிடத்துல கூட இவர் என்ன செய்யல, தன்னுடைய தன்மானத்தை இழந்து, சுயமரியாதையை இழந்து, எனக்கு உணவு கொடுங்க, நான் பசியில இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே அந்த நபித்தோழரினுடைய பசி உணர்வை அறிந்து அவங்களுக்கு உணவளிக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலையில கூட நபித்தோழர்களும் சரி, மற்றவர்களும் சரி, எந்த ஒரு நிலையிலேயுமே தன்மானத்தை இழக்காதவர்களாக தங்களினுடைய வாழ்நாளை கட்டமைத்து இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை பாருங்க. இன்னைக்கு ஏராளமான இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, மற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏராளமான அம்சங்களில் அவர்களினுடைய தன்மானங்கள் தவறுபடியாக்கப்படுகிறது, தகர்த்தெறியப்படுகிறது, அவர்களினுடைய சுயமரியாதைகள் சூறையாடப்படுகிறது. என்னென்ன அம்சங்கள்ல இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது? வட்டி வாங்குறாங்க. வட்டி வாங்கும் போது தெரியும், வட்டியை வாங்கணும்னா கட்டாயமா இந்த காலத்துக்குள்ள நம்மளால அடைக்க இயலாது, பொருளாதாரத்தை கொடுக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும், கொஞ்ச காலம் ஆகும், வட்டி கொடுக்க முடியாது, அசல அடைக்க முடியாது, கடனை அடைக்க முடியாது. இப்படியே நாள் ஆக ஆக கடன் கொடுத்தவர் என்ன செய்வான், அவனும் என்ன செய்யறான், வட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல பாவமான காரியத்தை செய்யறான்.
அவன் என்ன செய்வான்? வட்டி வாங்கியவரினுடைய தன்மானத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஊர்ல எல்லாரிடத்திலேயும் இவர் காசை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறாரு, வட்டி வாங்கிட்டு அவருடைய அசலை கட்ட மாட்டேங்கிறாரு, இப்படி பொருளாதார மோசடி செய்கிறாருன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அறிவித்து விடுவான். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உத்திரமேரூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் அபுஃப்ராஸ் சன்னாபுரம் கிளை தஞ்சை வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் கிளை சகோதரர்கள். இந்த நிலையில வட்டி வாங்கக்கூடியவர்கள் இதை அறிஞ்சிக்கணுமா கூடாதா? இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா கூடாதா? வட்டி வாங்கணும்னா இந்த காலத்துக்குள்ள நம்மளால கட்ட முடியாது. அப்படி கெட்டலைன்னு சொன்னா நம்முடைய தன்மானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் அவர்களுடைய தன்மானத்தை இழந்து என்ன செய்யறாங்க? வட்டி வாங்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அடுத்து என்ன? பெண் வீட்டிடத்துல வரதட்சணை யாசகம் கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, உங்க பொண்ணுக்கு எங்க வீட்டுக்கு பீரோ கொடுங்க, எங்களுக்கு சோஃபா வாங்கி கொடுங்க, கட்டில வாங்கி கொடுங்க, ஏசியை வாங்கி கொடுங்க, காரை வாங்கி கொடுங்கன்னு இப்படி வெளிப்படையா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பல பிரச்சாரங்களினுடைய விளைவு எது மாதிரியா கேட்கிறாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு நீங்க செய்றீங்க, உங்க பொண்ணு தான் கட்டில தூங்க போகுது, ஏசி ரூம்ல இருக்க போகுது, உங்களுடைய பெண்ணுடைய ஆடையத்தான் நீங்க பீரோவில் வைக்க போறீங்க, கணவன் உங்களுடைய பெண்ணை கூப்பிட்டு தான் வண்டியில போக போறாரு, உங்க பெண்ணு தான் நகையை அணிவிக்க போறாங்க. அப்ப என்ன செய்யுங்க? உங்களால முடிஞ்சதை போடுங்க, நீங்க போடுறத போடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தன்மானத்தை இழந்து பெண் வீட்டில் யாசகம் கேட்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஒரு ஆண் மகன் எப்படிங்க இருக்கணும்? என்னை நம்பி ஒரு பெண் வருகிறது என்று சொன்னால் அந்த பெண்ணுக்காக எதையும் செய்ய ஒரு ஆண் மகன் தயாரா இருக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணிற்கு பொருளாதாரத்தை கொடுத்து மகர் தொகையை கொடுத்து திருமணம் முடியுங்க. ஆனா இன்னைக்கு இதற்கு மாற்றமான இல்லை. ஆண்கள் மாப்பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பெண் வீட்டிடத்துல வரதட்சணை யாசகம் கேட்டு தன்னுடைய தன்மானத்தை இழந்து விடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது ஒரு அம்சம். இன்னும் ஏராளமான அம்சங்கள்ல ஆன்மீகத்தின் பெயரால் ஏராளமான நபர்கள் தங்களினுடைய தன்மானங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நேரடியா பார்க்கிறோம். யாருடைய காலையாவது பெரியவரா இருக்கிறாரா, ஆலிம்சாவா இருக்கிறாரா, அல்லது முன்னோர்களுடைய வழித்தோன்றல்கள் வந்தவரா இருக்கிறாரா, அவரை பார்த்த உடனே என்ன செய்வாங்க? காலில் கொண்டு போய் விழுவாங்க. அவர்களை பார்த்த உடனேயே எழுந்து நிற்பார்கள். இன்னும் மோசமான காரியம் என்ன தெரியுமாங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ஒழு செய்த தண்ணீரை புனித நீராக கருதி அருந்துவார்கள். இப்படி தன்மான உணர்வு உள்ள ஒரு மனிதன் இது மாதிரியான காரியத்தை செய்வானா? இன்னைக்கு பாருங்க, ஆன்மீகத்தின் பெயரால இன்றைக்கு ஏராளமான மனிதர்களினுடைய தன்மானங்கள் இழக்கப்படுகிறது. சாதாரணமா ரோட்ல போறவருடைய காலில் விழுகுவானா? ரோட்ல போறவரு பள்ளிவாசலருக்கு ஒரு பாய் வராரு, அவர் ஒழு செய்யறாரு, அவரு மிச்சம் மிச்ச தண்ணியை அருந்துவார்களா? சாதாரணமான ஒரு சாமானியன் வருகின்ற பொழுது அவனுக்கு மரியாதை கொடுத்து எழுந்திருப்பார்களா? அப்ப இதெல்லாம் எதன் பெயரால் நடக்கிறது என்று சொன்னால், மார்க்கம் என்ற பெயரால், கொள்கை என்ற பெயரால், ஆன்மீகம் என்ற பெயரால் ஒரு மனிதனுடைய தன்மானம் தவறுபடி ஆக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நிலை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, கைஸ் பின் சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அத்தைத்து பி ஹீரா, நான் ஹீராங்கிற ஊருக்கு போனேன். அங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்களினுடைய தலைவர்களுக்கு, தங்களினுடைய பெரியவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா சஜிதா செய்யறாங்க, அவர்களுடைய காலிலே விழுகிறார்கள். அஹக்கு அந்நஸ்ஜுத் அல்லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் சஜிதா செய்வதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நீங்கள் தான், நாங்க உங்க காலில் விழுகிறோம்,
நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்கிறோம் என்று அந்த நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஃபலா தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். மார்க்கத்திலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய காலில் விழுவது என்பது அறவே இல்லாத ஒரு அம்சம் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் போட்டு உடைத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலில் விழுகிறதுக்கே அனுமதி இல்லை என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் மிகவும் உயர்ந்து விட்டார்களா? உலமாக்கள் உயர்ந்து விட்டார்களா? அப்ப இன்னைக்கு பாருங்க, ஆன்மீகத்தின் பெயரால் இன்றைக்கு ஏராளமானவர்கள் தங்களினுடைய தன்மானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் வாழக்கூடிய இவ்வுலகிலே இஸ்லாமிய மார்க்கம் எதற்கெல்லாம் ஒரு மனிதன் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று அறிவுரைக்கிறதோ, போதிக்கிறதோ, அந்த நிலைகளில் எல்லாம் ஒரு மனிதன் தன்மான உணர்வோடு நடந்து கொள்ள மறுக்கிறான். எந்த நிலைகளிலெல்லாம் ஒரு மனிதன் தன்மானத்தை எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லுகிறதோ அந்த நிலைகளிலெல்லாம் தன்மானத்தோடு நடக்கிறான். உறவை பேணணுமா? உறவை பேண்ற விஷயத்துல தன்மானத்தை பார்க்காதீங்க. மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்துல தன்மானத்தை பார்க்காதீங்க. கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல தன்மானத்தை பார்க்காதீங்க. இப்படி எந்த விஷயத்திற்கெல்லாம் தன்மானத்தோடு ஒரு மனிதன் நடக்க கூடாது என்று சொல்கிறதோ அந்த காரியத்திற்கெல்லாம் ஒரு மனிதன் தன்மானத்தை எதிர்பார்க்கிறான். எந்த காரியத்திற்கெல்லாம் தன்மானத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த காரியத்திலெல்லாம் சுயமரியாதையை, தன்மானத்தை இழந்தவனாக வாழ்கிறான். எனவே வரக்கூடிய நாட்களில் இஸ்லாமிய மார்க்கம் எந்தெந்த அம்சங்களிலெல்லாம் தன்மானத்தோடு தங்களினுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள சொல்கிறதோ அது போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அறிவுரை, அதையெல்லாம் படிக்கிற பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்க வைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யஸ்தாஃபிஃப், யார் ஒருவர் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு நடக்க விரும்புகிறாரோ யு ஆஃபிஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழச் செய்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை தன்மானத்தோடு சுயமரியாதையோடு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் அந்த பேரருள் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் படப்பை கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் நவாஸ் குடும்பத்தார், தூத்துக்குடி. TNTJவின் அனைத்து சமுதாய மற்றும் மார்க்க பணிகள் சிறப்பாக நடைபெற பிரார்த்திக்கும் மஸ்கட் மண்டல வாதி கபீர் கிளை கொள்கை சகோதரர்கள். அதே மாதிரி அண்ணன் வந்து காலையில இந்த உப்புமா சொன்னார் இல்லைங்களா, அந்த உப்புமால உப்பு இல்லாம கூட நிறைய பேர் நம்ம சாப்பிட்டு இருப்போம் மனைவியிடம். ஆனா வந்து அந்த ஒரு வாரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறமா அழகா இருக்குமான்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி இருக்குதா இல்லையாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது என் மனைவி என்ன செஞ்சாங்க, சப்பாத்தி கொடுத்தாங்க. எங்க மாமா கூட என்ன செஞ்சாரு, நான் சப்பாத்தி சாப்பிடும் போது என்ன மாப்பிள்ள இது அப்பளமா சப்பாத்தியான்னு கேட்டார். ஏன்னா நுறுக்கு நுறுக்கு சவுண்ட் வந்தது. அப்போ அந்த நேரத்தில் கூட என்ன செஞ்ச, மனைவி கிட்ட சொல்லலை நான், ஏமா சப்பாத்தி இப்படி போட்டிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அழகா இருக்குமா. இந்த செய்தியை நான் இங்க சொல்லும் போது கூட உங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சப்பாத்தி கட்ட வந்து. ஆமா, தொகுப்பாளர் அவர்களே, இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த செய்தியை சொல்றது கூட நான் என் மனைவியிடம் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கறேன், மனைவி எதிர்பார்ப்பது ஒரு கோடி கோடி பணத்தை விட நிறைய நகைலாம் ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் என்னுடைய கணவன் என்னிடத்துல கொஞ்ச நேரம் பேசணும், நேரம் விட்டு என்கிட்ட பேசுறது இல்ல. என்ன குறிப்பு எடுக்கிறதுனே தெரியாம எதிர்த்தரப்பினர் நமக்கு சாதகமா நிறைய குறிப்புகளை எடுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்களே வந்து கவனிச்சிருப்பீங்க. நீங்களே ஒரு சில நேரத்தில் சொல்லும்போது நம்ம ரஹீம் பாய் அவர் கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாதீங்கன்னு கூட அவங்களை சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சகோதரர் சித்திக்கு அவர் கூட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நம்ம தரப்பில் இருக்கக்கூடியவரை அங்கே உட்கார வச்சிருக்கணும், நீங்கள் இங்கே உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா. ரெண்டு பேரும் கூப்பிடுங்க. இல்ல, நாம சொல்றோம் யாசர் பாய் நம்ம பக்கம் உட்கார வேண்டியவர். ஏன் அப்படின்னா அவர் அந்த பக்கம் உட்கார வச்சிட்டாங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா,
நிறைய ஷரியத்துகளை பார்க்கக்கூடியவர். எந்த அளவுக்கு பொறுமையாக வரக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு ஒரு அந்த மனப்பக்குவத்தை சொல்லி கொடுக்கிறது, அமைதியாக பொறுத்து கொள்ளுங்கள், அப்பதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் சொல்லி அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாரா இல்லையா? அப்ப அவரு தான் நம்ம பக்கம் இருக்க வேண்டியவர். அவரை வந்து மாத்தி விட்டுட்டாங்க. நியாயமான ஒரு விஷயம் தான், யாரும் மறுக்க முடியாது, யாசர் பாயே மறுக்க முடியாது. அப்போ அண்ணன் தான் வந்து நம்ம பக்கம் இருக்கக்கூடியவர். அவர் சகோதரர் வந்து புரிஞ்சிக்கணும். அப்போ ஒண்ணு இங்க ஒண்ணு அங்கெல்லாம் சரியாதானுங்க இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர் வந்து பேசும்பொழுது கூட அந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில வந்து சமோசாவை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல உறவினரை பேர்னாங்களா? தன்னுடைய மனைவிக்கு மட்டும் தானே கொண்டு போய் அவர் தூக்கி போட்டாரு. அந்த இடத்துல அவங்களுடைய மனைவியெல்லாம் குடும்பத்தினர் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க, விட்டுட்டாங்களா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, என்கிட்ட இன்னும் பொருளாதாரம் இருந்தீங்கன்னா நான் என்னுடைய உறவினருக்கு கொடுத்துருப்பேன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த சகோதரருக்கு மனைவிக்கு தூக்கி போட்டவருக்கு மகிழ்ச்சி இருந்தது. ஆனா இல்ல, அவருடைய மகிழ்ச்சி எப்போனா தன் குடும்பத்தார் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுதுதான் அவருடைய மகிழ்ச்சி வந்து வருதா இல்லீங்களா? இப்ப நம்ம நிறைய அவரும் சொல்றாரு இல்லையே, அவரு சொல்லும் பொழுது மனைவிக்கு மட்டும் தான் போட்டேன் சொல்றாரு, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான் ஆசை, ஆனா டப்பு இல்ல, இல்லாதனால மகிழ்ச்சி இல்ல. மகிழ்ச்சி இல்லையா இல்லைங்களா? அததான் வந்து சொல்ல வரோம் நம்ம. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தௌஹீது கொள்கை வந்து அதனால மனம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆமா, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு அவருடைய மனசு வந்து தோணுது. வேற வழி இல்லாம அவர் ஒரு விதமான நிர்பந்தத்துக்கு மாத்திடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அதாவது இந்த தௌஹீது கொள்கை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்துல இருந்து ஏராளமான பேருடைய தியாகங்கள் இதுல வந்து இந்த தௌஹீது கொள்கை வர்றதுக்கான இருக்கு. இதுல நிறைய சகோதரர்களுடைய அந்த மனப்பக்குவம் இருக்குது பாத்தீங்களா? இந்த தௌஹீது கொள்கை இன்னைக்கு உலகம் நாடு முழுவதும் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்குதுன்னா அந்த மக்களுடைய அந்த மனப்பக்குவம் தான், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை முக்கியமான காரணமா இருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு உறவினர் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஊர்ல வந்து தௌஹீது கொள்கையை சொல்றாங்க. சொல்லும் பொழுது எல்லா இடத்துலயும் வரக்கூடிய எதிர்ப்பு அந்த இடத்துலயும் அந்த பகுதியிலும் வருது. வரும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பள்ளிவாசலை கட்டுறதுக்காக வேக வேகமாக வந்து பாத்தீங்கன்னா பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தலைமைக்கு என்ன பண்றாங்க, கடிதத்தை போடுறாங்க. நம்ம தலைமைக்கு ஏராளமான கடிதங்கள் வந்திருக்கும் இல்லைங்களா, இது வசூல் சம்பந்தமா. ஆமா, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் நம்மளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. அது வரைக்கும் காத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உறவினர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவியிடம் போய் கேட்கிறார். அவர் மனைவியிடம் எதுவுமே கிடையாது, அவங்க வந்து செல்வந்தர் கிடையாது, ஏழப்பட்டவர்கள் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு கழுத்துல கடக்கூடிய ஒரே ஒரு செயின் மட்டும்தான். அந்த அவர் போய் கேட்கிறாரு, இதை வந்து எனக்கு கடனா கூட கிடையாது, இது பள்ளிக்காக நீ கொடுத்துருவியா? மனைவி கிட்ட கேட்கறாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, இந்தாங்க எடுத்துக்கங்க, இதை நீங்க பள்ளி கட்டுறதுக்காக நீங்க வச்சுக்கங்க, தௌஹீது கொள்கை இந்த ஊர்ல உருவாகணும்னு சொல்லிட்டு அதை என்ன பண்றாங்க, அந்த சைனத்துக்கு கொடுத்துட்றாங்க. அதை வித்துட்டு அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த பள்ளிவாசலை கட்ட நிர்மிக்கிறாங்க. இந்த இடத்துல பொருள் அந்த மனசு இருக்குது பாத்தீங்களா, எனக்கு இந்த செயின்லாம் வேண்டாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த மனிதன் நினைக்கிறான் இந்த பொருளாதாரம் தான் இந்த உலகத்துல நிரந்தரமா வைத்து விட்டு நினைக்கிறான் பாத்தீங்களா, அது இல்லைங்கிற விஷயத்தை அன்னைக்கு அந்த இடத்துல நிரூபிச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ இது வந்து நாம என்ன செய்யறோம், அந்த இடத்துல அந்த மனம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அது வருது. அதே மாதிரி ஒரு மனம் வந்து ஒரு தங்கத்தையே தூக்கி போட கொடுக்குது. இது ஒரு பெரிய விஷயம் தானே. தங்கத்தை சம்பாதிக்குது ஒரு விஷயம் வைங்க, பொருளாதாரத்தை தங்கமா சம்பாதிச்சு நீங்க மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் சம்பாதிக்கிறீங்க, அந்த தங்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க, அது பெரிய மனசு வேணும்லாங்க. தங்கத்தை கொடுக்கறதா மனசு இல்லாம எப்படி செய்ய முடியும்? அதே மாதிரி அண்ணன் வந்து காலையில இந்த உப்புமா சொன்னார் இல்லைங்களா, அந்த உப்புமால உப்பு இல்லாம கூட நிறைய பேர் நம்ம சாப்பிட்டு இருப்போம் மனைவியிடம். ஆனா வந்து அந்த ஒரு வாரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறமா அழகா இருக்குமான்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி இருக்குதா இல்லையாங்க? அந்த இடத்துல நீ என்னமா இது உப்பு போட்டேன்னா உனக்கு மகிழ்ச்சி இருக்குமா? என்னதான் சம்பாதிச்சாலும் மகிழ்ச்சி இருக்குமா? அந்த இடத்துல காலையில நடந்த சமூகத்தை கூட நான் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது என் மனைவி என்ன செஞ்சாங்க, சப்பாத்தி கொடுத்தாங்க. எங்க மாமா கூட என்ன செஞ்சாரு, நான் சப்பாத்தி சாப்பிடும்போது என்ன மாப்பிள்ள இது அப்பளமா சப்பாத்தியான்னு கேட்டார். ஏன்னா நுறுக்கு சவுண்ட் வந்தது. அப்போ அந்த நேரத்தில் கூட என்ன செஞ்சேன், மனைவி கிட்ட சொல்லலை நான், ஏமா சப்பாத்தி இப்படி போட்டிருக்கேன்னு. புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், அழகா இருக்குமா இந்த செய்தியை நான் இங்க சொல்லும் போது கூட உங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா சப்பாத்தி கட்ட வந்து. ஆமா, இந்த இடத்துல கூட இன்னும் தொகுப்பாளர் அவர்களே இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா
இந்த செய்தியை சொல்றது கூட நான் என் மனைவியிடம் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். நீ சொல்றம்மா, நாளைக்கு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு எங்க கிட்ட அந்த பொருந்து கொள்ளும் மனம் இருக்குது பாத்தீங்களா? யாருக்கிட்டே வருமா? இப்படி இந்த மாதிரியான பொருந்து கொள்ளும் மனம் இருக்கிற வரைக்கும் தான் குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமே தவிர, பணம் என்னதான் இருந்தாலும் சுகர் பேஷண்டாலும் அவன் என்ன பண்றான், வெளியில போயிட்டு எவ்வளவு லிப்ட் இருக்கக்கூடிய மாடியா இருந்தாலும் சரி படிக்கட்டு ஏறி தான் இறங்கானே தவிர லிப்ட்ல போக மாட்டான். என்னன்னா சுகர் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய நிலையில மனம் தான் முக்கியம், மனம் தான் முக்கியம், மனம் தான் முக்கியம். தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாப்ல, அழகா எடுத்து வச்சாப்ல. அது என்னன்னா மனம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த அளவுக்கு சொன்னா கல்யாணமான ஆள்களுக்கு தெரியும், வீட்டில் போனால் அடி விடும் அப்படிம்பாங்க. உங்களை அடிக்கிறாங்க, நீங்களும் 4 பேர் அடிக்கிறாங்க உங்களுக்கு எங்கெங்க தெரியும்? அப்போ உங்கள் வீட்டில் மட்டும் இல்லையா? அப்போ என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இது வந்து அடிங்கிறது வந்து அடி கிடையாது. அடினா உண்மையாக கம்பு எடுத்து அடிக்கிறாங்க, இல்லை உருட்டுக்கிட்ட எடுத்து அடிக்கிறாங்க, அப்படி கிடையாது. எல்லா கணவன்மார்களும் மனைவி இடத்துல பணிந்த ஒரு நிலைங்கிறது வந்து அது பணிந்த நிலை கிடையாது. அதுதான் அன்பு, அதுதான் நேசம், அதுதான் பாசம், அதுதான் விட்டு கொடுக்கக்கூடிய மனத்தன்மை என்பது அழகா சொல்லாப்ல. அது எதார்த்தம் தானே. இது வந்து இப்போ மனைவின்னா ஒரு பெண்ணுன்னா அது என்ன கீழ் நிலையில் உள்ளவங்க, அவங்கள்ட்ட போய் நான் என்னத்தை போய் சொல்றது? அப்படி யார்கிட்ட தான் நீ சொல்லுவேன்? நீ ஊருக்கே முதல்வராக இருந்தாலும் மனைவிக்கு கணவன் தானே. ஊருக்கு முதல்வராக இருந்தாலும் மனைவிக்கு கணவன் தானே. அப்போ ஒரு பெண்ணிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொண்டாதான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். அதனால காசு பணம் மட்டும் இருந்தால் வந்துடாது, பகிர்ந்து கொள்ளணும். சில நேரத்தில் அதான் அந்த பாசல சொன்னது அடி வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏற்கனவே சொன்னாங்க, முகமது அவங்க கூட சொன்னாங்க, விழா எலும்பு போல் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அது நிமித்த நினைத்தால் உடைத்து விடுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணிடத்தில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், வாழ்ந்துட்டு போனால் மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம்தான். ஒரு குடும்பம் சொன்னால் நம்ம பேசிட்டு வந்தது தான், ஒரு கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாமே ஒரு சேர்ந்தது தான் ஒரு குடும்பம்ன்றது. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தினால அதிகமாக மக்கள் வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து ஒரு கணவனாக இருந்தாலும் சரி மனைவி இடத்துல நேரத்தை செலவு செய்வதற்கு தயார் நிலையில் இல்லை. ஒரு மகனாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் பெற்றோர்களிடத்தில் பேசுவதற்கோ பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய நேரம் இல்லைன்றாங்க. ஆனால் பொழுதறிக்கும் அந்த நேரத்தை வீணாக செலவிட செய்யக்கூடிய ஒரு காரணமும் இருக்கு. அது ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறேன், நான் காசை வந்து மாதம் உனக்கு 50,000 கொடுத்துட்டேன், நீங்கள் எல்லாமே உங்க வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிள்ளைகளிடத்துல இன்ட்ராக்ஷன் இல்லை, மனைவி இடத்துல பேசுறது இல்லை. அல்லாஹுடைய தூதர் அழகிய ஒரு முன்மாதிரி, லக்கது கானலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, இந்த முஹம்மது இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் மனைவி இடத்துல எப்படி பழகி இருக்கிறாங்க. நள்ளிரவில் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழ எழுந்திருக்கிறாங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு முடிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவி வெளுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த மனைவி இடத்துல நள்ளிரவில் ரசூலுல்லாஹ் உட்காந்து பேசி இருக்கிறாங்க. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி பேசல, நான் விழுத்துட்டு இருக்கிறேன் வாங்க பேசுவோம் இல்ல, அந்த மனைவி விழுத்துட்டு இருக்கிறாங்க, அவர்களிடத்துல நேரத்தை செலவு செய்யறாங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கறேன், மனைவி எதிர்பார்ப்பது ஒரு கோடி பணத்தை விட நிறைய நகைலாம் ஆசைப்படுவாங்க. இருந்தாலும் என்னுடைய கணவன் என்னிடத்துல கொஞ்ச நேரம் பேசணும், நேரம் விட்டு என்கிட்ட பேசுறது இல்ல, என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, ஒரு மிகுந்த வேதனையில இருப்பாங்க. ஒரு கணவன் அலுவலகத்துக்கு போறார், காலையில போயிட்டு நைட்டு வராருன்னு சொன்னா பல ஸ்டோரி உள்ள இருக்கும். காலையில புள்ள என்ன பண்ணுச்சு, வாப்பா என்ன பண்ணாங்க, என்ன எப்படி சமைச்சோம், ஏதாவது பேசுவாரா கணவர் வருவார், நான் தான் உனக்கு தான் காசை கொடுத்துட்டேன்ல, உனக்கு மாசம் உனக்கு அடிக்கடி நகை வாங்கி கொடுத்துட்றேன், நீ கேட்குற 3000 சேலை 3 லட்சம் சேலை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு 3 நிமிஷம் என்கிட்ட பேசுறியா, என்னம்மா உனக்கு உடம்பு முடியல, நீ எப்படி இருக்கு கேட்கறது இல்லை. கேட்டா நான் ஒரு ஆணாதிக்கத்தின் அடிப்படையில் என்ன பெண்களை ஒரு கவனிக்காத ஒரு நிலை. பெற்றோர்கள் வந்து ஏங்குறாங்க. ஒரு புறம் பெண்கள் மனைவி மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை ஏராளம். பெற்றோர்கள் புள்ள பேசுறதே கிடையாது. சம்பாதிக்கிற வாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வாப்பா நல்லா இருக்கிறீங்களா, வாப்பா ஏங்குவார். சின்ன பிள்ளையில அவன் வந்து பார்த்து வளர்த்திருப்பார். அவருடைய மலை ஜலம் பெத்தவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதை விட அவள நிலை வேற எதுவுமே இல்லை. தான் புள்ள பெற்றோர்கள் படுத்துட்டாங்கன்னு சொன்னா பிள்ளைகளுடைய நம்முடைய செய்திகளுக்கு வந்தது அந்த பெருசு போய் சேர்ந்துடலாமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் எப்படிப்பட்ட ஒரு துவாவை கத்து தரான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா சிறு பிள்ளைகள் என்னை எப்படி பரிவோடு பார்த்தார்களோ அதே போல் நான் அவர்களை பார்க்க வேண்டும். அந்த பெற்றோர்களிடத்துல போய் பேசுவதற்கு நேரம் இல்லை. வாப்பா சாப்பிட்டீங்களா,
வாப்பா உங்களுக்கு உடல்நிலை சரி இருக்கா, என்ன வேணும், உங்களுடைய தேவை என்ன. அவர் சம்பாதிச்சிருப்பார், நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும்போது நிறைய பொருளாதாரத்தை திரட்டி இருப்பார். இப்போ பிள்ளை என்ன பண்றான், நான் காசை அள்ளி கொடுத்துட்டேன், உனக்கு மருந்து நீ எல்லாமே போட்டுக்கோ, அதெல்லாம் ஒரு நிம்மதியே தராது. காசை எவ்வளவுதான் கொண்டு போய் வாப்பாவை நல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வச்சாலும் என் முள்ள என்ன கண்டுக்கல. நம்முடைய ஜமாத்துல நடக்கக்கூடிய அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு நாள் போயிருந்தோம். போயிருக்கும் போது ஒரு 60-70 வயது மிக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறோம். அந்த மனிதர் அப்படியே வருத்தத்தோட ஏக்கத்துல பேசுறார். எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப 3 ஆண் பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல செட்டில்டு. ஆனா என்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க. என்னன்னு கேட்கறதில்ல, எனக்காக காசு கொடுக்குறேன்றா, எங்கெங்கேயோ கொடுக்குறேன்றா. என்னுடைய பிள்ளைகள் என்ன நீங்க பார்க்கல, நீங்க வந்து பார்த்து என்கிட்ட நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டல, அது எனக்கு போதும் வாப்பா, இப்படியே சொன்னார். மனம் நெகிழ்ந்து அந்த முதியவரோடு நம்ம நேரம் செலவு செய்யும் போது, இன்னைக்கு மக்கள் சம்பாதிக்கிறோம், பிஸியா இருக்கும்னு சொல்லி எல்லாரையும் உறவினர்கள் விஷயத்துல பொருளாதாரமே மையமா வைக்கிறதுனால உறவினர்கள் ஒரு பெரிய விஷயமா தெரியல. எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ். நான் பழகணும்னா அவர் ஒரு பெரிய ரிச்சான ஆளா இருக்கணும். நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா என்னுடைய உறவுக்காரர்களிடத்துல என்னைக்கு என்ன நிலைமைனா, நம்ம பேசின விதயத்துல வீட்டுல வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. வாப்பா கிட்ட எல்லாருக்கும் 2 ஃபோன், ஒரு ஃபோன் இல்ல, நேரம் ஒண்ணுக்கு 2 ஃபோனு, இங்க 4 சிம் கார்டு, ஒண்ணு முடியல, ஒண்ணுக்கு 4 சிம் கார்டு மாறி மாறி போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். இதுல டேட்டாவை வீட்டுல, அது இல்லாம எல்லா கனெக்ஷனும் வந்துருச்சு, என்னெல்லாம் வேணும் எல்லா சப்ஸ்கிரிப்ஷன், இப்படி ஃபுல்லா எங்கேஜ்டு. அந்த நேரத்துல வீட்டுக்கு ஒரு உறவினர் வராங்க. புள்ள இருக்கிறான். புள்ள இருக்கும்போது புள்ள குனிஞ்ச தலை நிமிரம் உம்மா ஓடி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்கன்றாங்க. பிள்ளைகிட்ட சொல்றாங்க, உன் பெரியப்பா வந்திருக்காரு, உன் மாமா வந்திருக்காரு. ஒரு பார்வை தான், அப்படியே கீழே குனிஞ்சு போனை பார்த்துறான். இவர் மாமாவா? இது ஒரு அவல நிலை, இன்னைக்கு தெரியல. எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. இது இப்ப சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் அவன் ஊர்லேருந்து பெறப்பட்டு வந்திருப்பான். எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி சொந்த பந்தங்களை பார்க்கணுன்னு வருவான். வந்தவொடனே அவன் பிள்ளைய எங்க, அக்கா பிள்ளைங்க, தம்பி பிள்ளை, யாரையாச்சும் ஒரு பிள்ளைய கூப்பிட்டா அந்த பிள்ளைங்க வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போய் அடுத்து செல்போனில் சலாம் சொல்றது கூட இது மார்க்கத்துக்காக வேண்டி ஏதோ பொண்ணு பார்க்க வந்தாங்களா, மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களா, இல்லையே. அப்போ உறவுகள் அப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நிலைகள் வந்து இப்படி மாறி போச்சு அப்படிங்கிறது. இப்படி வந்து பிள்ளைங்களை கூட நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த கேட்டா பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் காசெல்லாம் கொடுக்குறோம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். ஆனா அந்த ஒரு பண்பை சொல்லி கொடுக்கறது இல்லை, ஒரு நல்ல குணத்தை. பெரிய வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா சலாம் சொல்லி அழகிய முறையில் வரவேறுங்க. அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க, நாளைக்கு அந்த விருந்தினர் எப்படி வருவாங்க, உறவுக்காரர்கள் எப்படி இருப்பாங்க. உறவுக்காரத்துல பழகிறது இல்லை. எல்லாமே இந்த பொருளாதாரம் வந்து ஒரு நிம்மதியை பெரிய மகிழ்ச்சியை தருதான்னு சொன்னா முற்றிலுமா கிடையாது. ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வேணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரசூலுல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு பணக்கார ஒரு மனிதர் கடந்து போறார். ரசூலுல்லா பார்த்து கேட்கறாங்க, தோழர்களே இவரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை, இவர் பேசினா இவருக்கு பேச்சு கொடுப்போம், இவர் பெண் கேட்டா பெண் கொடுப்போம், இவருடைய கருத்துக்கு நாங்க மதிப்பளிப்போம் என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. ரசூலுல்லா அமைதியா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு ஏழை மனிதர் கடந்து வரார். அப்போ ரசூலுல்லா கேட்கறாங்க, இவரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் பேசினா காது கொடுத்து கேட்க மாட்டோம், இவர் பெண் கேட்டா கொடுக்க மாட்டோம், ஒரு ஸ்டேட்டஸ்ல சொல்றாங்க. நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பார்த்த அந்த பணக்காரரை போல இந்த ஊரெங்கும் செல்வந்தர்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த ஒரு ஏழையே சிறந்தவர். இன்னைக்கு நிதர்சனம் என்னன்னு சொன்னா, உறவுகள் பழகக்கூடிய விதத்துல நாம வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ப்ரூவ் பண்ணோம். அந்த உறவினரோட வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு தனவந்து விருந்தினர் வரார், இது கண்ணியப்படுத்துறோமா? கண்ணியப்படுத்துற விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். உறவுகளை ஸ்டேட்டஸ் பாக்குறோம், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் மாசம் ஒரு 10,000, ரொம்ப வறுமைக்கு வந்தா காசு வாங்கிடுவாரா, ஒரு சாயாவோடு முடிஞ்சு வந்தாரா சாயா, அதுவே கொஞ்சம் நல்ல ஒரு நிலையில இருக்கிறார், நல்ல ஒரு பணக்காரால், நல்லா படிச்சிருக்கிறார், நல்லா அங்க வீடு இங்க வீடுண்டா, அவர் வந்தாருன்னு நைட்டு டின்னர் முடிக்காம நகர்றது இல்ல. சம்பாதிச்ச பணத்தெல்லாம் சொல்லி அதை பார்த்து இப்படி வந்து பார்த்து நம்ம பழக வேண்டிய ஏதம் என்ன? இதுதான் உறவினர்களை பேணுவதா? அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, உறவை முறித்து வாழ்வோன் சொர்க்கம் செல்ல மாட்டான். உறவை வந்து ஏன் கிளாசிஃபை பண்றோம்? இவங்கள்ட்ட நம்ம பழகிறோம். அற்புதமான ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பழகணும் உறவினர் இடத்துல, ஏழை பணக்காரனை பார்த்து ரசூலுல்லா பழகல. அற்புதமா அழகான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உறவுகள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேச்சு இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க பேச்சுங்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பேச்சு என்பது பல கோடி பல மில்லியன் ரூபாயை விட மதிப்பு மிக்கது என்பதற்கு அந்த பெற்றோர்கள் அல்லது உறவுகள் யாராவது சொல்லுவாங்கல்ல, மனைவி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட நேரம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு, ஒரே காசு பணம் சம்பாதிக்கிறது அல்லது வேற விஷயங்களே பிஸியாக இருக்கிறாரு,
ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்க. அந்த ஒரு வார்த்தைன்னு பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தை என்பது எவ்வளவு ஒரு பெரிய மதிப்பு மிக்கதாக இருக்குது பாருங்க அந்த பெண்ணுக்கு. ஒரு பெற்றோருக்கு முதியோர் இல்லத்தில் சொல்கிறாங்கல்ல, ஒரு வார்த்தை பேசும்போது அவங்க என்ன என் பிள்ளைகள் என்கிட்ட பேசணும், ஒரு பேச்சு பேசணும், வேற ஒன்றுமே அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. காசு பணம், அது சின்ன பிள்ளைங்களுக்கு பலூன் விருப்பம் உள்ள மாதிரி, இப்போ வளர்ந்து ஆளாங்கன்னா பைக்குங்கிற மாதிரி முதிய வயதில் உள்ளவர்களுக்கு பேச்சு தான். ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் பாருங்க. ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சஹாபாக்கள் 50 நாள் வந்து ஊர் விளக்கம் செய்யப்பட்டிருந்தாங்கல்ல, கஅப் பின் மாலிக். அந்த ஊர் விளக்கம் செய்யப்பட்டதில் யாருமே வந்து பேசலன்னொடனே அவர்களை பொறுத்தமட்டில் பூமி விசாலமாக இருந்தும், பூமி ரொம்ப விசாலமாக இருக்குது, ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் சுருங்கி போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறான்னா, பூமி விசாலமாக இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிறது பேச்சு தான் அப்படிங்கிறது அதில் இருந்து புரியுது பாருங்க. அப்போ எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் உறவுகளுக்கு மத்தியிலே பேச்சு என்பது ரொம்ப குறைந்து விட்டது. எல்லாமே பணம் காசு இது மாதிரியான விஷயங்கள்ல போகும்போது அந்த குடும்ப உறவுகள் வந்து எப்படி மேன்மைப்படும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னாங்க. ஒரு சின்ன பிரேக். அவர் பேசுறாரு, என் இடத்துல பொருளாதாரம் இருக்கு, என் இடத்துல புகழ் இருக்கு, என்கிட்ட குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா 10% கூட என் இடத்துல நிம்மதி இல்லை. எப்படிப்பட்ட ஒரு வாசி, எல்லாமே இருக்கா இல்லையா, கண் கூட பார்க்குற தமிழகத்தில் எல்லாம் அறியப்பட்ட ஒரு நபர் தான். அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து 2ஆக பிச்சு கொடுக்கும் பொழுது அந்த தாயுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டதா இல்லையா? அவங்க பசியாக தான் இருந்தாங்க, ஆனால் உள்ள சந்தோஷம் அடைஞ்சதா இல்லையாங்க? இவங்களெல்லாம் குடும்பத்தா இருக்காங்களா, மனைவிமார்கள் புரிஞ்சிருக்காங்க. கணவர் போயிருக்கிறார், காலையில வரதுக்கு எப்படி மகரிப் ஆயிடும், இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், புரிஞ்சுட்டு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 10 வாட்டி போன் பண்ணியிருப்பாங்க. கடையை மூடிட்டு காலையில போனீங்க, சரி 10 வாட்டி கடைக்காரன் ஆள் வந்துட்டு போயிட்டாங்க, எங்க போனீங்கன்னு வாங்க. இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துவா செய்யும் யுனைடெட் கிங்டம் தௌஹீத் ஜமாத் UKTJ. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பேட்மாநகரம் கிளை தூத்துக்குடி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பட்டூர் கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடுவீரப்பட்டு கிளை காஞ்சிபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செய்துங்கநல்லூர் கிளை தூத்துக்குடி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முத்தசா கிளை கத்தர் மண்டலம். அடுத்த சவர் சொல்லுங்க. இப்போ அந்த எதிரணியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னேன். நாங்கள் என்னமோ எல்லாம் பொருளாதாரம்லாம் யாரெல்லாம் எங்களுக்கு பொருளாதாரம் போதும், இனிமேல் எங்களுக்கு வேணாம், பொருளாதாரம் எல்லாத்தையும் அவங்கள்ட்டே கொடுத்துரு அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. பொருளாதாரம் எங்களுக்கு வேணும், நாங்களும் எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தோ நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் எவ்வளவு பொருளாதாரம் வேணும் அப்படின்னு இருக்குல்ல. ஒரு சகோதரர் சொன்னாங்க, பிரியாணி கொடுக்குறோம், பழைய சோறு கொடுக்குறோம், எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் ஒரு பிரியாணி வாங்க கூட எங்களால் முடியாது. 100 ரூபா பிரியாணி பெரிய விஷயமா இன்னைக்கு? அப்போ அந்த பிரியாணியை வந்து இந்த நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு தூக்கி போட்டால் அவங்க சாப்பிடுவாங்களா? அந்த அன்பா பாசமாக ஒரு பழைய சோறாக இருந்தாலும் அது அன்போடு ஊட்டினா தானே அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அன்பு இல்லை பாசம் இல்லைன்னு சொன்னால் அந்த எப்படி அது எடுபடும்? அப்போ நம்ம என்ன தான் நம்ம இந்த உலகத்தில் செஞ்சுருந்தாலும் நம்ம அவர்களிடத்துல காட்டக்கூடிய அந்த பாசமும் அன்பு மட்டும்தானே நிலைச்சிருக்கும். கோடி கோடியாக நம்ம செலவு செய்து அவர்களிடத்துல அவர் பொருளாதாரத்தை கொடுத்துருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அது மகிழ்ச்சி தருமா, அல்லது அவர்களுக்கு தான் அது மகிழ்ச்சி இருக்குமா? தற்போது கூட ஒரு தமிழகத்தில் அறியப்பட்ட ஒரு ஸ்டார் பேசினார். ஏதாவது ஒன்றுனாக்கா அவர் அமைதி வேணும்னு சொன்னால் இமயமலைக்கு போயிடுவார். அவர் என்ன பேசுகிறாரு தெரியுமா? அவர் பேசுகிறாரு, என் இடத்துல பொருளாதாரம் இருக்குது, என் இடத்துல புகழ் இருக்குது, என்கிட்ட குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் 10% கூட என் இடத்துல நிம்மதி இல்லை. எப்படிப்பட்ட ஒரு வாசி, எல்லாமே இருக்கா இல்லையா, கண் கூட பார்க்குற தமிழகத்தில் எல்லாம் அறியப்பட்ட ஒரு நபர் தான். ஆனால் அவர் இடத்துல என்ன இல்லை, நிம்மதி இல்லையே. அப்படிப்பட்ட நிம்மதி அவருக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கையில் சரியான முறையில் தன்னுடைய பிள்ளையையும் சரியான முறையில் வளர்க்குறது இல்லை, தன்னுடைய குடும்பத்தையும் சரியான முறையில் கொண்டு போகிறது இல்லை. இது முக்கியமான காரணமாக இருக்கா? இன்னைக்கு சென்னையில் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட, கிராமத்துலேருந்து வந்தவர் தான். அவர் கேட்குறாரு, அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் பார்த்து இவ்வளோ பேர் எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கேருந்து வருவாங்க, எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவ்வளோ மக்கள் காலங்காத்தாலே போகிறாங்க வர்றாங்க. ஆனால் இவ்வளவு பரபரப்பாக மனிதர்கள் இயங்கி கொண்டிருக்காங்க. கணவனும் வேலை செய்கிறாங்க, மனைவியும் வேலை செய்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை கொண்டு போய் பிளே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறது. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டதுனால என்ன நடக்குது?
அந்த பிள்ளை தன்னுடைய தந்தையுடைய அன்பு கிடைக்கிறது இல்லை, தாயுடைய அன்பு கிடைக்கிறது இல்லை. சமுதாயத்தில் எப்படிப்பட்ட குழந்தையா வளருது? எத்தனை மேலை நாடுகளை நம்ம பார்க்குறோம். மேலை நாடுகள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க போதைப் பொருட்கள் அதிகமானதாக சொல்லப்படுகிறது. அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமானதாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம் சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு என்பது மிக மோசமானதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட மக்களிடத்தில், அந்த சிறுவர்களிடத்தில், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க. அந்த நபித்தோழர்கிட்ட சொல்றாங்க, சாப்பிடும் போது கூட சொல்லி கொடுக்குறாங்க, யா குலாமு, சிறுவனே, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடு, முன்னால் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடு, வலது கையால சாப்பிடு. ஒரு சிறுவனுக்கு கூட இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு. ஆனா நம்மளுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகளுக்கு அப்படி அன்பாக பாசமாக அவர்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? அலி பின் நாட்டை பற்றி சகோதரர் சொன்னாங்க. உண்மைதான், அலி பின் நாட்டு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் உள்ளவராக இருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில் அந்த 24 வயசு 25 வயசு வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்படிப்பட்ட மனமாற்றத்திற்கு பிறகு அந்த பொருளாதாரத்தை கொடுத்தார். இருக்க மனமாற்றம் வராம ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பாரா? அது வரைக்கும் கொடுத்தாரா? ஒரு நோய் அவர் பெரிய அளவுல தாக்கிய பிறகு மாறினாருங்கிறீங்களா? மாறினாரு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்தது காரணம் மனமாற்றம் இல்லைன்னு சொன்னா எப்படி? அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் நாங்கள் வேணான்னு சொல்லலை, பொருளாதாரமே எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல, பொருளாதாரம் வேண்டும். அதுக்கு என்று ஒரு அளவு இருக்கிறதா இல்லையா? எல்லாத்துலேயும் ஒரு மனிதன் நிம்மதி அடைய முடியும். நபிகள் நாயகம் ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் 2 குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு தாய் போகிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. அவங்க இடத்துல கேட்குறாங்க, ஏதாவது உணவு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன இடத்துல 3 பேரிச்சம்பழம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலையை பாருங்க, 3 பேரிச்சம்பழம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அந்த தாய் இடத்துல கொடுக்குறாங்க. அந்த தாய் 2 மகள்களுக்கும் அந்த 2 பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தாயை தான் பார்க்குறாங்க. அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து 2ஆக பிச்சு கொடுக்கும் பொழுது அந்த தாயுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டதா இல்லையா? அவங்க பசியாக தான் இருந்தாங்க, ஆனால் உள்ள சந்தோஷம் அடைஞ்சதா இல்லையாங்க? மறுக்க முடியுமா இதை நம்ம? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3 பேரிச்சம்பழத்தையும் கொடுத்தாங்களே, அவருடைய உள்ள எவ்வளவு மன சந்தோஷம் அடைஞ்சிருக்கும்? 3 தான் இருந்துச்சு. இருக்கிறத கொடுக்கறத வச்சு அடையிறதுல தானே சந்தோஷம். அதுதானே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. நல்ல ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது குழந்தைகளை வளர்ப்பதில் இன்னைக்கு உள்ள காலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கொண்டு போய் பிளே ஸ்கூலு, அந்த ஸ்கூலு, இந்த ஸ்கூலுன்னு கொண்டு குழந்தைய கொண்டு போடுறாங்க. குழந்தைகளை கொண்டு அந்த இதில் கொண்டு போட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நிலைகள் எப்படி ஆயிடுது? இவங்க போட்டுட்டு இவங்க ஆஃபீஸுக்கு போயிடுறது. அதாவது கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் மாறிடுதுன்னு சொன்னால், அப்போ குழந்தையை வளர்க்குறது யாரு? ஆயம்மா, அந்த அம்மா, இந்த அம்மா, அவங்க இவங்கன்னு குழந்தைய வளர்த்தாங்கன்னா நாளைக்கு அந்த புள்ள யாரை பெற்றோராக கருதும்? அந்த பிள்ளைகளுடைய நிலைகள் எப்படி இருக்கும்? வீடியோக்கெல்லாம் வருது சமூக வலைத்தளங்களில். இவங்க வேலைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி போயிருந்தாங்களா, அந்த பிள்ளையை கொண்டு போய் விடுறாங்களா, போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய போட்டு அடித்து அவங்க உடம்பெல்லாம் மேனியெல்லாம் புண்ணாகி, சின்ன குழந்தைகள் அது சொல்ல தெரியாதுல்ல, வாய்க்கு விட்டு சொல்ல தெரியாது. ஆனால் அந்த குழந்தை பின்னாடி அது சமூகத்தினுடைய மிகப்பெரிய துரோகம் இழைக்கக்கூடியதாக, சமூக விரோதியாக அல்லது மனநலம் குன்றிய குழந்தையாக மாறிவிடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில ஏன் அப்படி பொருளாதாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொஞ்சம் பிள்ளைகளை அன்போடும் நேசமோடும் வளர்ப்பதற்கு மனம் விட்டு பேசக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாங்க. அடுத்து நீங்க சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் ஒரு உதவியாக இருப்பது பொருளாதாரமா புரிந்து கொள்ளும் தன்மையா? அற்புதமான தலைப்பு. புரிந்து கொள்ள தன்மையா பொருளாதாரமா என்பதை இப்ப இங்க வளைக்கலாம். நீங்க இப்படி வந்துட்டு அங்க இருக்க மூஞ்ச பாருங்க, இங்க இருக்க மூஞ்ச பாருங்க, அப்படியே அழகா இருக்கும் இங்க இருக்கவங்கலாம். ஏன்னா இவங்களெல்லாம் குடும்பத்தா இருக்காங்களா, மனைவிமார்கள் புரிஞ்சிருக்காங்க. கணவர் போயிருக்கிறார், காலையில வரதுக்கு எப்படி மகரிப் ஆயிடும், இன்னைக்கு நம்ம ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க போறாங்க ஒரு காரியத்துக்காக போறாங்க அப்படின்ட்டு புரிஞ்சனால இவங்க இங்க ராகத்தா இருக்கிறாங்க, அவங்களும் ராகத்தா இருக்கிறாங்க. புரிஞ்சுட்டு பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு வச்சுவாங்களேன். அவங்க 10 வாட்டி போன் பண்ணிருப்பாங்க. கடையை மூடிட்டு காலையில போனீங்க, சரி 10 வாட்டி கடைக்கார ஆள் வந்துட்டு போயிட்டாங்க, எங்க போனீங்கன்னு
பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்னன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து எப்ப விடுவாங்க நம்மள போய் கடையை திறந்து ஒரு பொருளாதாரத்தை சம்பாரிச்சாமே தேவைதான். ஆனா அது வந்து எப்போ மன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா எதற்காக நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான். அதனால வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவியா இருப்பது பொருளாதாரம் இருந்தாலும் அதிகமான நன்மை தருவதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள தன்மை தான். அதை நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து என்னன்னு சொன்னா இப்போ வந்து குடும்ப உறவுகள்ல அதிகமான உறவுகளில் வந்து புரிதல் இல்லாமல், அதாவது பணம் தான் வேணும், அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதனால நீ பார்த்து சொன்னால் பல வகையான பிரச்சனைகள் உண்டாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னால் இந்த உறவுகள் உறவுகள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னான்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பினங்கள்லாம் படைத்து முடிச்சதுக்கப்புறம் உறவு வந்து அல்லாஹ்வுடைய அரியானையார் கூட அந்த அரசுடைய நிழலை பிடிச்சிட்டு இறைவா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அது இதுதான் நேரம் அப்படின்னு நினச்சி நான் வைக்கிறேன். என்னன்னு சொன்னால் உறவாகிய என்னை யாரெல்லாம் இணைத்து வாழ்வார்களோ அவளை நீ இணைத்துக் கொள்வாயா, அதே போன்று உறவாகிய என்னை யாரெல்லாம் துண்டித்து விடுவார்களோ அவளை நீ துண்டித்து விடுவாயான்னு சொல்லி உறவு ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது நான் அதில் வந்து சரியாக இருப்பேன் என்பதை நீ திருப்தி அடையலையான்னு அல்லாஹ் கேட்டுட்டு அது உறவு வந்து திருப்தி அடைந்தன்னு சொல்லுது. அப்போ உறவு விஷயத்தில் வந்து நம்ம வந்து அரவணைப்போடு அன்போடு வாழ வேண்டும் என்பது மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இதுக்கு என்ன ஆயிடுச்சு சொன்னால் பொருளாதாரம் இருந்தால்தான் உறவுகளை இணைத்து வாழக்கூடிய ஒரு அளவுக்கு போயிட்டோம். எந்த அளவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சகோதரர்கள் சம்பந்தமா. அதில் வந்து சொல்கிறாங்க ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு உடல் மாறி உடலில் ஏதாவது ஒரு காயங்களோ ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு சொன்னால் கண்ணு கலங்குது, அதுக்கு போய் கை வந்து நம்ம துடைக்குது, ஆறுதல் சொல்லுதா இல்லையா, அப்படி இருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பொருளாதாரத்தை வந்து மேன்மைப்படுத்தி புரிதல் தன்மை இல்லாதனால எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க, அதாவது வாப்பாவுடைய சொத்து இருக்கும், அழகான முள்ள இருப்பாங்க, எந்த அளவுக்கு இருப்பான்னு சொன்னால் தன்னுடைய அண்ணனையோ தம்பியோ மாட்டான மற்ற சகோதரர்கள் யாராவது அழிச்சாங்கன்னு சொன்னால் இவங்க போய் நிற்பாங்க. எப்படி அடிப்பேன் எங்கள் அண்ணனை, கேட்கறதுக்கு ஆள் இல்லையா நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சொத்து பங்கிட்டு இருக்கும் இல்லையா, அது சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒருவர் வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ சகோதரன் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, நீங்கள் கடை வீதியிலையோ அல்லது பள்ளிவாசல் வழியாக நடந்து போகிறீங்க, கையில் உங்கள்கிட்ட வந்து ஈட்டியோ அல்லது அம்போ இருக்குது, கூர்மையான ஆயுதத்தை கொண்டு போகிறீங்க, அந்த ஆயுதத்தை என்ன பண்ணு சொன்னால் உள்ளங்கை வைத்து அந்த கூர்மையை மூடிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த கூர்மையானது ஒரு சகோதரனுடைய உடம்பை பார்த்து குத்தி காயம் ஏற்படுத்த வேண்டாம். அப்போ நீங்கள் ஒரு சகோதர விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இன்னைக்கு சரியான புரிதல் இல்லை, பொருளாதாரம் தான் வேணும் என்ற காரணத்தில் இந்த பொருளாதாரம் கிடைப்பதற்காக பல நேரத்தில் என்ன பண்ணுது சகோதரனுக்குள்ளேயே கொலைகள் இந்த நடக்குவதை பார்க்குறோம். அப்போ மன மகிழ்ச்சி எப்போ வரும்னு சொன்னால் ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ நாள் எப்படி வாழணும் என்பது புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்ததுன்னு சொன்னால் மகிழ்ச்சி ஆகும். நல்லா அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தகப்பனாரை வெட்டினார் அப்படின்னு வருது. எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். எதுக்காக அப்படின்னு சொன்னால் நிலத்தை பங்கு போடுறதுல உள்ள விஷயம். அப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கை இது மாதிரியான உறவுகளுக்கு மத்தியில் நிலத்தை பங்கு போடுவதற்கு அதில் வெட்டிட்டு சாவுறாங்கங்க. அப்போ பொருளாதாரம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான சிந்தனையை உருவாக்குது பாருங்க. கொலை செய்யக்கூடிய நிலைக்கு கூட கொண்டு போய் சேர்த்துருது. அதே நேரத்தில் புரிந்து கொண்டால் ஒரு அண்ணன் தானே, தம்பி தானே, ஒரு அக்கா தானே, ஒரு தங்காச்சி தானே, ஒரு உறவுகள் தானே, பெற்றோர் தானே, பிள்ளைகள் தானே, இப்படின்னு ஒரு உறவுகளை புரிந்து கொண்டு நடந்தார்களே ஆனால் அது வந்து எவ்வளவு அழகாக இருக்கும், வாழ்க்கைக்கும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு சகோதரர் சொல்றாரு ஒரு சிறந்த கல்வி நிலையத்தில் பிள்ளைய சேர்க்கணும்னா பணம் வேணும் அப்படின்னு. சிறந்த கல்விக்கு தரமான கல்விக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம சாதித்து காட்டுவோம், நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இங்க வந்து பணம் இருந்தா தான் பிள்ளைய படிக்க வைக்க முடியும். அதற்கு மாற்றமான கருத்து. அதாவது சரியா வருமா, பொருளாதாரமா இல்லையா அப்படிங்கிறது சொல்றீங்க. பொருளாதாரத்தின் மூலமாகவும் வந்து நல்ல விதமாக பிள்ளைகளை உருவாக்க முடியும். நம்ம மக்கள் என்னன்னா எங்க பக்கம் வந்து வசனத்துக்கு மட்டும்தான் போனை பார்த்தாங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் கையில் பார்த்தா ஃபோனு, அது என்னன்னு டைப் பண்ணிட்டு முன்கூட்டியே எல்லாமே ப்ரிப்பேராக வந்திருக்காங்க போல் தெரியுது. பார்த்து 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 சொல்றதாவே தெரியுது. பொருந்து கொள்ளுமா, அது என்ன சொன்னீங்க? புரிந்து கொள்ளுமானமா, அது கடைசி வரைக்கும் வந்த மாதிரி தெரியல தொகுப்பாளர் அவர்கள். எதுல வரல? அவங்கள்ட்ட மொத்தத்துக்குமே வரல, காலையிலேருந்து வரல. இனிமேட்டு வருமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு.
அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள், கோவத்தை மென்று மெழுங்குவார்கள். மக்களை மன்னிக்கணும். பழைய ஹிஸ்டரிகளா இருந்தா டெலிட் பண்ணிட வேண்டியதான். இவர் மட்டும் செல்போன்ல என்ன செய்வாரா, டெலிட் பண்ணுவாரா, குப்பை தட்டில தள்ளுவாரா, தேவையில்லாத இது பண்ணுவாரா, கடையா இருந்தா சுத்தம் படுத்துவாரா, 1க்கு 10 முறை. உள்ளத்துல உள்ளது மட்டும் 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் குப்பையை சேர்த்து வச்சிருப்பாரா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹிலால் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கோபாலப்பட்டினம் கிளை புதுக்கோட்டை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆசியா பொது சேவை மையம் கோபாலப்பட்டினம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னாக்கா, நான் நாடியதை படைக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். நான் நாடியவர்களுக்கு எதை கொடுக்குறேன்? பெண் குழந்தையை கொடுக்குறேன். நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான். அப்போ நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு ஒரு அருட்குடை. அவர்கள் அந்த அற்கொடையை பற்றி நாளைக்கு மறுமையிலே நமக்கு விசாரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. அந்த ஒவ்வொருவருமே நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆவான் அப்படின்றதையும் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். உன்னுடைய குடும்பத்திற்கு நீ இஸ்லாத்தை சொன்னியா? ஏன்னு சொன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னா, யாயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பானது மனிதர்களாலும் கற்களாலுமே அது மூட்டப்படும். கடினமா உள்ளம் கொண்ட மலக்குமார்கள் அதுல காவலுக்கு இருப்பாங்க. அதனால உங்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள சொன்னானோ அதை நீங்க ஏவுனீங்களா என்று ஒரு ஆணுக்கு கேள்விகள் கேட்கப்படும். ஆணுக்கு மட்டும் கேள்விகள் கிடையாது, பெண்ணுக்குமே என்ன செய்யும்? கேள்விகள் கேட்கப்படும். எப்படி ஒரு பெண் கணவனுடைய குடும்பத்திற்கும் அந்த குழந்தைகளுக்குமே அவள் பொறுப்பாளி ஆவாள். அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டு போற அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள், ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டான்னு கூட தன்னுடைய வாழ்க்கையே வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் என்று சொல்ற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து விடுகிறார்கள். அப்போ என்ன பிரச்சனையா இருக்கும், என்னவா இருக்கும்? காரணங்கள் என்னன்னு சொன்னாக்கா, கணவர் வீடுகள்ல இருந்து சொல்லப்படுறாங்க, இவங்க சமைக்கவும் தெரியல, சுத்தமாக இருக்க தெரியல, தானும் சுத்தமாக இருக்க மாட்டேன்றாங்க, தன்னுடைய வீட்டையும் சுத்தமாக வைத்து கொள்ள மாட்டேன்றாங்க, ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, கணவனை எதிர்த்து பேசக்கூடிய நிலைகள், கணவனை அடிக்கக்கூடிய நிலைகள், இன்னும் பல தவறுகளை பெண் ஆண் மீதும் ஆண் பெண் மீதும் அந்த தவறுகளை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றாங்க. அப்ப இந்த தவறுகளை நாம் சீர்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படையிலே இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய குழந்தைகளை நாம் வளர்க்க முற்பட வேண்டும். அப்படி வளர்க்க முற்படும் பொழுதுதான் சரியான முறையிலே அந்த குழந்தைங்க என்ன செய்யுது, வளருது. ஒரு வீட்டை சுத்தம் பண்ண வச்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கு ஒரு தாய் தான் என்ன செய்யணும், அதை சொல்லி கொடுக்கணும். இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அந்த சுத்தத்தை அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லி தரணும். தன்னுடைய வீடை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தரணும். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், ஈமான்ல ஒரு அம்சமாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா இந்த
சுத்தம்தான். இந்த நீ சுத்தமாயிருமா, எதை ஈமான் கொண்டிருக்கிறோம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம், அல்லாஹ்விடத்திலே நம்மளுக்கு இதற்கெல்லாம் கேள்விகள் இருக்கிறது என்று நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தவறுவிட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகள் தான் சரியான முறையிலே வளர்வதில்லை, தூய்மையை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தோற்று போகக்கூடியவர்களாகவும் எந்த பிரச்சனைகளை தாங்க கொள்ள முடியாதவர்களாகவும் திரும்பவும் அவருடைய அம்மா வீட்டுக்கே வரக்கூடிய சூழல்களையும் பார்க்குறோம். தலா குலா வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை போறக்கூடிய நிலைகளை இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி தரக்கூடியவர்களாக நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வீடை சுத்தம் செய்வதற்கு சொல்லி தர மாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டால் வீடை கூட்டணும், வீடை துடைக்கணும் இப்படின்னு சொல்லும்போது, ஏன் துடைக்கலை, எதுக்காக இப்படி இல்லை, குழந்தை படிக்கிறா என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை இன்றைக்கு பார்க்குறோம். எல்கேஜிலேருந்து டியூஷன் டைம் இல்லை, அவளுக்கு சொல்லித்தரத்துக்கு இந்த வீடு சுத்தம் செய்யவோ தண்ணி சுத்தம் செய்து கொள்ளவோ அவளுக்கு டைம் இல்லை. என்ன சொல்கிறாங்க, அவள் டியூஷன் போகிறா, எல்கேஜிலேருந்து போடுற டியூஷன் தான், +2 வரைக்கும் டியூஷன் தான். அந்த டியூஷன்லேயும் இந்த கிளாஸ் போனோம், அந்த கிளாஸ் போனோம், இப்படி போனோம், அப்படி போனோம், எல்லா காரணங்களையுமே சொல்லி தன்னுடைய குழந்தையை இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையில் இருந்து மாற்றி வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு நம்ம அதிகமாக பார்க்கின்றோம். இந்த சமுதாயம் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கலை, இந்த சமுதாயம் குழந்தைகளை வளர்க்குது. எப்படி வளர்க்குது அப்படின்னு சொன்னால், குளிக்கலையே, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ரெக்கட் பாய்ஸ்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்கம்மா, ரெக்கட் கேர்லாம் குளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரெக்கட் பாய்லாம் குளிக்க மாட்டாங்க. ரெக்கட் பாய்னா என்னன்னு சொன்னால், உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்தம் ஒழுகுனா கூட பைக் எடுத்துட்டு போகணும், அதுதான் ரெக்கட் பாய். நிறைய சாப்பிடணும், அளவில்லாமல் சாப்பிடணும், எப்போவுமே சாப்பிடணும் இப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ரெக்கட் பாய், ரெக்கட் கேர்ள். இன்னொன்று உனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் இந்த குழந்தையை வளர்த்து கொண்டு செல்கிறது. இஸ்லாத்தினுடைய முதுகு எலும்புகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை வீணான பாதையிலே சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை, அவ்வளவு நிலைகளை இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் எல்லாம் சென்று விடுவார்கள், அந்த இளமை சென்றுவிடும். ஆனால் நம்மளோடு இறுதி வரைக்கும் இருப்பது எதுவென்றால், நம்மளுடைய இஸ்லாம் நம்மளுக்கு என்ன போதித்ததோ, எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்ததோ, அதுதான் என்ன செய்யும், மறுமைக்கு வரும், இந்த உலகத்துக்கும் லாபமாக இருக்கும். இம்மையிலும் சரியான முறையில் நம்முடைய குழந்தைகள் வளரும், மறுமையிலும் இறைவன் அதற்கான கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு துன்பம், குடும்பத்திலே ஏதாவது துன்பம், ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் வேலை செய்கிறதுல ரொம்ப கஷ்டம், உடல் கஷ்டம், இப்படியெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டேன்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்களுக்கு வீட்டு வேலைகள் செய்வது மிக சிரமமான ஒன்றாக இருக்கிறது. அந்த சிரமத்தில் பேசும்பொழுது அந்த சகிப்புத்தன்மை, அந்த வார்த்தைகளை கேட்க முடியாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்கள் எடுத்து கொடுக்கறதில்ல, சம்பாதித்து கொடுப்பதில்லை. இன்னும் பல விஷயங்களை அவர்கள் செய்கிறாங்க. அடிக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம பார்க்குறோம், பெண்களை அடிக்கக்கூடிய நிலைமைகள், குடித்து விட்டு வரக்கூடிய நிலைமை, இப்படி பல விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்காக இஸ்லாம் பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்து இருக்கின்றது. அதை நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லித்தரக்கூடியவளாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னாக்கா, வல நபுலு வண்ணக்கும், உங்களை நாம் சோதிப்போம்,
எப்படி சோதிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, பொருள்களை கொண்டும் சோதிப்போம், உயிர்களை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி சோதனையில நீங்க பொறுமையா இருங்க என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். யார் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க என்றும் சொல்லி காட்டுறான். இது கஷ்டம் என்று என்ன அப்படின்றது குழந்தைகளுக்கு என்ன செய்யல, தெரியவே இல்லை. தெரியாதவர்களாகத்தான் இன்றைக்கு குழந்தைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க பெற்றோர், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, நான் சாப்பிடாம இருக்கிறத என் பிள்ளை இருந்துடக்கூடாது என்று அவர்களுக்கு அதிகமான செல்லத்தை கொடுத்து கொடுத்து கெடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். எந்த இடத்துல அவர்களுக்கு செல்லம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அவர்களுக்கு செல்லம் கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்க கூடாதோ அந்த இடத்துல நாம் கண்டிப்பாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். கொடுமை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், வீட்டு வேலைகள் என்று நினைச்சிட்டு இருக்கோம், இவ்வளோ வேலை இருக்க நான் மட்டுமே செய்யணுமே அப்படின்ற நிலைகள் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மகள் ஃபாத்திமா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வராங்க தன்னுடைய தந்தை கிட்ட, தந்தையே எனக்கு ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப அசதியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு அடிமையை தாங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, உடனே ஒரு அடிமையை கொடுத்துட்றாங்களா. ரொம்ப செல்லமான மகள். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த பணியாளரை விட இதை விட சிறந்த ஒன்றை உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அதை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா, 33 தடவை சுபஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் நீ சொல்லிட்டு தூங்கு. இன்றைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு களைப்புடன் நீ இருக்கும் பொழுது மறுநாள் எப்படி எந்திரிப்ப, ரொம்ப புத்துணர்ச்சியோடு எந்திரிப்பேன்றத என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அன்றைய வேலைகளை நம்ம பார்த்தோம்னாக்கா, அவர்கள் இடுப்பிலையும் தலையிலும் தண்ணீரை சுமந்தாங்க. வெகு தூரமாக இருந்து அந்த தண்ணீரை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லாமே இயந்திரம், எல்லாம் மிஷின். துணி துவைக்கணுமா மிஷின், சட்டனி அரைக்கணுமா மிஷின், எது செய்தாலும் மிஷின். அந்த மிஷினில் செய்வதற்கே அவர்களுக்கு மிக பெரிய வேலையாக இன்றைக்கு தெரிகிறது. அதுவும் ரொம்ப கஷ்டமாக தெரிகிறது. இந்த வேலை செய்ய முடியாத நிலைகளில் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இது கஷ்டமில்லை, இதற்கு முன்னாடி பாட்டன் பூட்டனுடைய காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டாருங்க அப்படின்றத நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தந்து வளர்க்கும் பொழுதுதான் அந்த குழந்தைகள் சரியான முறையிலே வளர்கிறார்கள். அப்போ துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இப்படி வரும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் இறைவனுடைய உதவியோடு நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவேன், இந்த கஷ்டத்தை நான் தாங்குவேன் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைகளில் நம்ம இருக்கணும். இந்த வாழ்க்கை முறைகளை ஒரு பெற்றோராக இருந்து அதை நாம் தெரிந்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை ஊட்டி அதை சொல்லி தந்து வளர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மிக பிரதானமாக செய்யக்கூடிய ஒன்று தான் என்ன தெரியுமா, பிரார்த்தனை. நம்மளுடைய குழந்தைகளுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை மிக முக்கியமான ஒன்று. நாம் எப்படி நம்மளுடைய குழந்தையை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ, நம்மளுடைய குழந்தை இவ்வாறான ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், இவ்வாறான முறையில் இருக்க வேண்டும், பெற்றோருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக வளர வேண்டும், சாலிஹான குழந்தைகளாக வளர வேண்டும் என்று எப்படி நினைக்கின்றோமோ அப்படியே இறைவனிடத்திலே நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இதற்கு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இறைவனிடத்திலே கேட்குறாங்க, பிரார்த்தனைக்கு பண்ணுறாங்க, இறைவா எனக்கு ஒரு சாலிஹான மகனை கொடு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதற்கு இறைவன் பதிலளிக்கிறான். எப்படி தெரியுமா, அவர்களுக்கு சகித்து கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மையுடைய
ஒரு மகனை நாம் நற்செய்தி கூறினோம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பதில் அளிக்கிறான். எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வராங்க. என்னுடைய அருமை மகனே, ஃபங்துர் மாதா தரா, நான் என்னுடைய கனவிலே உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன், இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிப்பட்ட நிலையில் அவங்க நடமாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நல்ல தெளிவாக தெரியுது. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அபதி, என்னுடைய தந்தையே, இஃப்அல், நீங்கள் செய்யுங்க, மா துஅமர் ச தஜீதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் வந்து பொறுமையாளர்களுடன் நான் என்ன செய்வேன், இன்ஷா அல்லாஹ் இருப்பேன், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இறைவனுடைய வல்லமையை தன்னுடைய குழந்தைக்கு போதித்ததின் காரணத்தினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்யும் அளவிற்கு அதை நான் சகித்து கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைகளை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட வரலாறுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஃபக்ரு கார்கோ, பல்லாவரம், சென்னை. அர் ரஹ்மான் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், டாக்டர் பெசன்ட் ரோட் நியர் லலிதா ஜுவல்லரி, கும்பகோணம். இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 KDM ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர். எலீட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். எலீட் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன், 52/1 மன்னதி ஸ்ட்ரீட், மன்னதி, சென்னை 1. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆதம் ஸ்டோர், பாத்திர வியாபாரம், குன்றத்தூர், சென்னை. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தங்களுடைய மகளுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய குழந்தையினுடைய சந்ததிக்கும் பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா, என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய குழந்தையினுடைய சந்ததிக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து அவர்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு இம்ரான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். அப்போ பெற்றோர்களுடைய பிரார்த்தனை மிக முக்கியமான ஒன்று. நாம் எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ பிரார்த்தனை மிக முக்கியமானது. அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எப்படின்னு சொன்னாக்கா, பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப மிக குறைவாக இருக்கிறது. நம்மளுடைய பிரார்த்தனை மிக குறைவாக இருக்கிறது. அதாவது எப்படி தெரியுமா பிரார்த்தனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டாலோ, இல்லை தன்னுடைய பிள்ளை வீணாக போயிட்டாலோ, நம்மளுக்கு பெற்றோருக்கு அவமானத்தை கொண்டு வந்து தந்துட்டாலோ, இல்லை பல பிரச்சனைகளில் இருந்துட்டாலோ அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, யா அல்லாஹ் நீ தான் என்ன செய்யணும், அவனை திருத்தணும் என்று அப்போ சொல்லக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்களே தவிர, தினம் தினம் தங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவு. அப்போ அதிகமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், ஒரு குழந்தை ஒரு தப்பு செய்தா, ஒரு பிரச்சனையில் இருக்கா, அந்த குழந்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அடித்து அதை பெரிய ஹோம்லலாம் போட்டு இந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடாது. அந்த குழந்தை தவறு செய்யும் பொழுது நன்மைகளை ஏவ வேண்டும். இந்த நன்மை இருக்கு, இந்த உலகத்தில் அவங்களுக்கு மரணத்தை சொல்லணும். மரணம் நாம் என்ன செய்வோம், மரணிச்சு விடுவோம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். நாம் நாளைக்கு மறுமையில் அல்லாவிடத்தில் போய் என்ன செய்வோம்,
போய் சேர்ந்துருவோம் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். ஆனால் குழந்தைகளுக்கு மரணத்தை, அடிக்கடி மரணத்தை நினைவூட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நினைவூட்டும் போது அந்த குழந்தைகள் தவறு செய்வது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் இறைவனுடைய அன்பை பெற்று நல்ல குழந்தைகளாக மாறுவதற்கு அதிகமான பிரார்த்தனையோடு நாம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளை இன்னும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அழிந்துவிடும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு பிரார்த்தனை இல்லாமல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, சபிக்கக்கூடிய பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றாங்க. ஏதாவது ஒரு தவறுகள், ஏதாவது ஒரு இது செஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொல்கிறாங்க, நீ நாசமாக போயிடுவ, அவ்வளோதான் முடிஞ்சுது, நீ இதெல்லாம் உருப்பட மாட்ட இப்படின்னு சபிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறாங்க. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிரார்த்தனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. இன்னும் செய்யக்கூடாத விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய குழந்தைகளை நம்ம யார் கூடவும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சோறு ஆயிடுவாங்க. அப்போது எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணுறோன்னா, இவன் 100 மார்க் எடுத்துட்டா பாரு, நீயும் இருக்கிறியே, அவள் நல்லா படிக்கிறா பாரு, நீயும் இருக்கிறியே, நீ இந்த மாதிரி பண்ணுறியே இப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி செய்யக்கூடாது. அப்போ அந்த கம்பேரிசன் செய்யக்கூடாது. அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, மோட்டிவேஷன் பண்ணணும். நீ நல்லா படி, நீ நல்லா வருவ, உன்னுடைய விஷயம் இப்படிலாம் இருக்குது, உனக்கு இந்த மாதிரியான டேலண்ட் இருக்குது என்று அவர்கள் சரியான முறை இல்லாட்டாலும் அவர்களை நம்ம மோட்டிவேஷன் பண்ணும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முறையில் வருவார்கள். இன்னும் உபதேசங்கள், நம்மளுடைய குழந்தைகளுக்கு உபதேசங்கள் செய்ய வேண்டும். நபிமார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, உபதேசங்கள் செய்திருக்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அருமை மகனே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இணை வைக்காதீங்க அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. இல்லை துல்முன் அலீம், அது மிகப்பெரிய பாவமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய அருமை மகனை இணை வைக்காதீங்க, நீங்கள் இப்போ நடக்கும் பொழுது பணிவாக நீங்கள் நடங்க அப்படின்றதையும் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க என்றது சொல்கிறாங்க. அனைத்தையுமே அல்லாஹ் என்ன செய்வான், வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்க அப்படின்றதையும் தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடியவர்களாக, உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க. தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய இந்த உபதேசங்களை நாம் பார்த்து நாம் தெரிந்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை போன்ற உபதேசங்கள் செய்யும் பொழுது சரியான முறையில் குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகளாக நம்மளுடைய குழந்தைகள் ஆவாங்க. அப்போ எந்த ஒன்றையும் இறைவனால் கொண்டு வர முடியும் என்பதை பதிக்க வேண்டும், அவங்களுடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும். அப்படி எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்குறான், எந்த தவறு செய்தாலும் பார்க்குறான். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்கள் தாவா சென்று, அதே போல் அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா சென்று. இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது. இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை பிடித்தோம், இதில் தீண்டாமை இல்லை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மக்களும் சமம் என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆன் போதிக்கக்கூடிய இன்ன பிற கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும் குர்ஆனை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த 2 தாவா சென்டர்கள் இருக்கிறது. அதுபோக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க.
அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசிதழில் பதிவு செய்வது, அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது, முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள். அதுபோல் திருக்குரான் சொல்கிறது, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா, அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி. இந்த சேவையை தொடர்ந்து நாம் செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் என்றதை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். நாம் இன்னும் தொழுகை இறைவனுக்காக தொழுகையை நீங்கள் தொழுகுங்க அப்படின்றத நாம் அவங்களுக்கு சொல்லணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உடைய நிலை என்னன்னு தெரியுமா? சுபுவுக்கு குழந்தைங்களை என்ன செய்ய மாட்டாங்க, எழுப்பவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் குழந்தை ஃபுல்லாக படிச்சுட்டு நைட்டு சேர்ந்து ரொம்ப நேரம் முடிச்சுட்டு தூங்குது, நைட்டு சரியாக தூங்கலை, அதனால் ஃபஜருக்கு என்ன செய்யறதில்ல, எழுப்புறது கிடையாது. யார் ஃபஜரை விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பொறுப்பில் இல்லை, அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து விலகி விடுவார்கள். அப்போ இந்த விஷயத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு தொழுகை ஏவும் பொழுது எப்படி ஏவ சொல்லியிருக்கிறான்னா, அல்லாஹ் நீங்கள் தொழுகையை ஏவுங்க, அந்த தொழுகையில் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்றத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். நம்மளுடைய குழந்தைகளுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய முறையிலே நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும். இன்னைக்கு அன்பு காட்டக்கூடிய விஷயத்தில் அவர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்கள் மிக கீழே இருக்கிறாங்க. தங்களுடைய குழந்தைகளுக்கு அன்பு காட்டும் விஷயத்தில் பராமுகமாகவும் அவர்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தை அவர்களுக்கு செலவிடாதவர்களாகவும் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த உலக லாபங்களுக்காக தாயும் தந்தையும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அந்த குழந்தைகள் இடத்துல பேசலை. எப்படி பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, குழந்தை ஸ்கூல்லேருந்து ஓடி வரும் பொழுது அந்த ஸ்கூல்லேருந்து ஓடும்போது அந்த குழந்தை நிறைய விஷயங்களை என்ன செய்யுமா, சொல்லுமா. அப்படி சொல்லும் பொழுது அந்த கண்களோடு கண்களாக அந்த குழந்தையை பார்க்கணும். அந்த குழந்தை அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்பிரஷனை அவர்களுக்கு கொடுக்கணும். எப்படி நடந்துச்சா, ஓ இப்படி ஆச்சா என்று அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அப்போ என்னுடைய சொல்லை கேட்குறாங்க என்று அந்த குழந்தை என்ன நடந்தாலும் தன்னுடைய தாய் தந்தை இடத்துல அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இன்னும் அந்த குழந்தை மெமரி பவர் அதிகமாக இருக்கும். ஆகையால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைகள் மீது அன்பு செலுத்த கூடியவர்களாக இருக்கணும். அன்பு செலுத்தின செல்லம் கொடுக்குறன்ற பேரில் நம்ம அதிகமான அன்பு செலுத்தக்கூடாது. எப்படி அப்படின்னு சொன்னாக்கா,
அவங்க வயசுக்கு மீறிய பைக்கு கேட்குறது, அந்த இதில் வந்து அவங்க செல்ஃபோன் கேட்குறது, அப்படி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நாம் அவர்களுக்கு எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. அவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் அதிகமாக கொடுக்க வேண்டும். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் வந்து இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசம் செய்கிறாங்க. எப்படிப்பட்ட உபதேசம் சொன்னாக்கா, அருமையான ஒரு உபதேசம் சொல்கிறாங்க. நான் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. அதில் உனக்கு அல்லாஹ் நிறைய பலன்களை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உபதேசம் வந்து எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் அப்படின்னு சொன்னாக்கா, நீ வந்து அல்லாஹுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இருந்தால் உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் பேணுதலாக இருப்பான் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. பேணுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறைவனுக்கு வணங்குறது, ஃபர்லு 4 ரக்காத் தொழுறேன் அப்படின்றது இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை. இன்னும் அதை அடுத்து நான் சுன்னத் தொழுகிறதும், இன்னும் வந்து நஃபில் தொழுகிறதும், ஒழுவை வந்து முழுமையான முறையில் செய்கிறதும், இறைவன் சொன்ன பிரார்த்தனைகள் அதிகமாக செய்வதும், இன்னும் இறைவனிடத்தில் நாம் அதிக பேணுதலாக இருக்கும் பொழுது அல்ல உன்னுடைய விஷயத்தில் பேணுதலாக இருப்பான் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உன்னுடைய ரொம்ப சந்தோஷமான நிலைகளில் இறைவனிடத்தில் நீ வந்து புகழு, இறைவனை துதி, அல்லாஹ்வை வந்து புகழ்ந்து கூறு அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வந்து ரொம்ப கஷ்டப்படும் போதும் நீ சிரமப்படும் போதும் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்லி தராங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உலக மக்கள் யாருமே அனைவருமே வந்து உனக்கு ஒரு தீங்கு இழைக்கணும் நாடிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இறைவன் நாடியதை தவிர உனக்கு வேறு எதுவுமே வராது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. உலக மக்கள் சேர்ந்து உனக்கு நன்மையை நாடணும் தராங்க அப்படின்னு சொன்னாக்கா, இறைவன் நாடியதை தவிர வேறு எதுவுமே என்ன செய்யாது, உனக்கு வந்து அடையாது. அதனால் இறைவனிடத்தில் அதிகமான நினைவு கூறுதலையும் அல்லாஹுடைய சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய குழந்தைகளை நாம் வளர்த்தோம் என்றால் நம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.